Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 12th physics first midtermக்கான important questions தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணியாச்சு. அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் midterm important question அப்படின்னு இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு சில காரணத்தினால நம்மளால் தொடர்ந்து கொஞ்சம் குயிக்காக வீடியோ போட முடியல. ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ்க்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டிருந்தோம். கொஷின் பேப்பர்ஸு, மந்த்லி டெஸ்ட் கொஷின்ஸு. ஸோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கு பயோவில் இருக்குது, சாரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுறேங்க. அதே போல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் ஃபிசிக்ஸில் சாப்டர்ஸ் வந்து நமக்கு 1 to 3 அதுதான். ஸோ அதை வந்து பார்த்துருங்க. 1 to 3 வரைக்கும் ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் ஒவ்வொரு சாப்டர்ஸாக என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு இந்த 2 கொஷின் வந்து நல்லா பார்த்துருங்க. அச்சுக்கோடு, இந்த நடுவரை கோடு, அதோட மின்புலம் வந்து கணக்கிடுங்க. அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. டைபோல், ஆக்சில் லைனு, ஈக்குவட்டர் லைன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி இந்த தேர்டு கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து இந்த 5th கொஷின் வந்து நல்லா பாருங்கள். மின்னூட்டம் பெற்ற முடிவில்லா சமதள பரப்பினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு, அது வந்து நல்லா பாருங்கள். 6th நல்லா படிச்சுருங்க. அதேமாதிரி வாண்டிகிராஃப் டிஃபால்ட் கொஷின் ரொம்ப முக்கியம். எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க ரிப்பீட்டடாக. உங்களுக்கு மந்த்லி டெஸ்ட் முடிஞ்சிருந்தாலும் இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம், பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணோம், யூடியூப்பில் வந்து போட முடியல சாப்டர் வைஸாக. ஸோ அதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி யூனிட் 2 வந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து செகண்ட் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்டு இதில் வந்து ஒரு 6 கொஷின் தான் கொடுத்துருப்போம். முடிஞ்ச அளவுக்கு 6மே படிச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, இந்த தேர்டு, 4th வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடை, அதை வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து விஸ்டன் பிரிட்ஜ், சரிங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டர் சமண சுற்று, இதுவும் ரொம்ப முக்கியம். மின்னழுத்தி மானியை பயன்படுத்தி இரு மின்களின் மின்னியக்கு விசைகள், இதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்டு எல்லாமே ரிப்பீட்டடாக எப்பயுமே கேட்கக்கூடிய கொஷின், அதனால் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். தேர்ட் அண்டு 4th. அதுக்கடுத்து டேஞ்சன்ட்டு லா, அதோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த 6th கொஷின், சரிங்களா. இங்கே டபுள் டிக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சைக்ளோட்ரானோட அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் இது எல்லாமே நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 8th கொஷின், நீண்ட இணையான இரு மின்னோட்டம் கடத்திகளுக்கிடையே செயல்படும் விசையை கணக்கிடுக, இதிலிருந்து ஆம்பியரை வரையறுக. அதே போல் இந்த 7th கொஷின், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். டபுள் டிக்கு போட்டிருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸு. ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1ல் இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, செகண்டு, அதுக்கடுத்து தேர்ட், 4. ஸோ மினிமம் 6 தான் கொடுத்துருக்கோம், 6மே படிச்சுருங்க. அல்லது இந்த 6ல் இந்த 4 கொஷின் ப்ரைமரியாக படிச்சுருங்க யூனிட் 1ல். அதுக்கடுத்து யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து 4th கொஷினு, 6th கொஷின். ஸோ இங்கேயும் 6 தான் கொடுத்துருக்கோம், இந்த 6மே படிச்சுருங்க. அல்லது இந்த 3 கொஷின் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக படிச்சுருங்க. அதுக்கடுத்து யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷினு, தேர்டு, 4th, 5th லாரன்ஸ் விசைலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. இதெல்லாமே பாருங்கள். இது 7 கொடுத்துருக்கோம். இந்த 7ல் மினிமம் இந்த 4 பாருங்கள். இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியாச்சு. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, ஆனால் யாரும் லைக் பண்ணுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதில் சொல்லியிருக்கிறத மார்க் பண்ணி இருக்கிறத படிச்சுருங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஷினு யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு கொஷினு, 4th. ஸோ இதுக்கான ஸ்டடி மெட்டீரியலுமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம ரீசென்ட் பண்ணுறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. இந்த 6th கொஷினு, 8th, 9th கொஷின். பொதுவாக இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே இந்த பயன்கள், பண்புகள், கேரக்டர்ஸு, யூசஸ்ஸு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படித்து வச்சுங்க. இந்த 11th அண்ட் 12th கொஷின்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 15th கொஷின், இது வந்து கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் இந்த ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து செகண்ட் கொஷின், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4th கொஷின், இது எல்லாமே நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 6th, 7th, 9th கொஷின், கிர்காஃப் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட்லலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி இந்த 11th கொஷின், அதையும் பார்த்துருங்க. ஜூலோட வெப்ப விதி. ஸோ மார்க் பண்ணி இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். 13, 14 சீபக் எஃபெக்ட், பெல்டியரு, அதுக்கடுத்து தாம்சன் எஃபெக்ட், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட் 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, தேர்டு, 5th கொஷின், இது எல்லாமே நல்லா பார்த்துருங்க. 8th, 9th கொஷினு,
அதுக்கடுத்து 10th மேக்ஸ்வெல்லாம் திருப்பி கேட்பாங்க. நமக்கு வந்து அதில் 5 மார்க்ஸுமே இருக்குது. அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து 11th கொஷின் 12 இது வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 13, 14 ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். இந்த கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறோம். ஆல்ரெடி 5 மார்க்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியாச்சு. நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. அதே மாதிரி நம்மளுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிடலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. ஃபாலோ பண்ணுறேங்க. அப்டேட் எல்லாமே கொடுப்போம். தேங்க்யூ ஆல்.